ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். தேவாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அடிக்கடி கேட்ட பாட்டு, சின்ன பையன் சின்ன பொண்ணு. சின்ன பையன் சின்ன பொண்ணு காதலிச்சா, சின்ன பையன் சின்ன பொண்ணு காதலிச்சா, ஒரு பாட்டு வரும், காதல் பாட்டு வரும். கன்னி பொண்ணு என்ன பார்த்து கண்ணை சச்சா, மன காய்ச்சல் வரும். அரே அரேரி. உன்னை தோளோடு தோள் சேர்த்து தினம் நான் பாடும் தேன் பாட்டு. சின்னையா செல்லையா இன்று என்ன வேணும் சொல்லையா. அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. சரணம் இன்னும் அழகா இருக்குமே. பாடுங்க. கண்ணீரன் தாரரார தாரரா. பாடுங்க. மறந்துச்சு சார். ஓகே, விட்டுருங்க, பரவாயில்ல. ரொம்ப அருமை. எனக்கு அந்த அந்த ரெக்கார்டிங் செஷன் அனுபவம் எப்படி சார் இருந்தது? தேவா சார் நல்லா இருக்கும், நல்லாவே இருக்கும்பா. தேவாண்ணா வந்து நம்ம வர வாய்ப்பு வந்து தடுக்க மாட்டார். நமக்கு வேற எந்த சோர்ஸ்லயாவது ஒரு சான்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தாராளமாக சந்தோஷமாக கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்துருவாரு. அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். சங்கர் கணேஷ் ரொம்ப அவங்ககிட்ட பாட போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எம்எஸ்வி கிட்ட சுப்பண்ணா சொன்னாரண்ணா சுதந்திரம் வந்ததுன்னு, எப்பண்ணா வந்ததுன்னே எனக்கும் தெரியலண்ணா, அப்பண்ணா இன்னும் அடிமைகள் தானா அண்ணா. தீ படத்தில் பாடியிருப்பேன். ரஜினிகாந்த் நடிச்ச படம். ரஜினி சாருக்கும் என்னுடைய போர்ஷன் 2 லைன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது சந்தோஷம். மாஸ்டர் ஸ்ரீதர் அவர்களுக்காக பாடியிருப்பேன் நான். கோவை அண்ணன் வந்து கோவை சவுந்தரராஜன் அண்ணன் தேங்காய் ஸ்ரீனிவாசனுக்கு, ரஜினி சாருக்கு வந்து மலேசியா வாசு அண்ணன், மாஸ்டர் ஸ்ரீதர்னு ஒரு அற்புதமான நடிகர், அவருக்கு நான் பாடியிருப்பேன். விஷ்ணு படத்தில் அம்மா அம்மா நான் சின்ன பொண்ணு, அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடிய முதல் பாட்டு. ஓகே, தமிழில் அவங்க பாடினது, அவங்க பாடின முதல் பாட்டுன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். அவங்க பாடினது என் கூட தான் டுவேட், ஃபஸ்ட்டு டுவேட் பாடினேன். அந்த பாட்டு அதெல்லாமே அந்த டெம்போவில் இப்போ பாட முடியாது. அம்மா அம்மா நான் சின்ன, நீங்கள் தான் பாடணும், உங்கள் வயசு பசங்க தான் பாடணும். பாடிடுவோம். நீங்கள் பாடுங்க. நீங்கள் நான் லிப் மூமெண்ட் கொடுப்பேன். வேணாம் சார், வேணாம் சார். நான் வந்து பாடுற மாதிரி பாடுறேன், நீங்கள் பாடிடுங்க. நான் லிப் மூமெண்ட். இல்லை சார், இல்லை சார், இல்லை சார். நீங்க பாடினாதான் கரெக்டா குழப்பிடுவோம். நீங்க பாடினாதான் கரெக்டா இருக்கும். உங்களுடைய பிலிமோகிராஃபி அந்த சாங் இதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு வந்து நிலவே நிலவே சரிகமா பாதனி. அந்த பாட்டுடைய பேத்தாஸ் பாடிருப்பீங்க. பரணி தம்பி வந்து அற்புதமான ஒரு இசையமைப்பாளர். அவருடைய இசையமைப்புல பொள்ளாச்சி மலர் ரோட்டில்னு ஒரு அதே படத்துல பரணி அவர்கள் வந்து இன்னும் சிறப்பா வந்திருக்க வேண்டிய ஒரு இசையமைப்பாளர். நிலவே நிலவே சரிகம பதனி பாடு, ஒரு அற்புதமான பாட்டு. அதில் என்ன பியூட்டின்னா, சூர்யாவுக்கு பாடியிருப்பேன். புதுயுகம்னு ஒரு படத்தில் சிவகுமார் அண்ணாவுக்கு பாடியிருப்பேன். அதாவது நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, அப்பா சிவகுமார் அண்ணாவுக்கும் பாடியிருப்பேன், புள்ள சூர்யாவுக்கும் பாடியிருப்பேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து காலரை தூக்கி விட்டுக்கலாம் சார். நீங்கள் வந்து இளையராஜா அவர்களுக்கு நிறைய பாட்டு பாடிருக்கீங்க. தேவா அவர்கள் எந்த ரெக்கார்டிங் செஷன் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்? நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா, இப்போ இந்த இடத்துல நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தியிருக்கீங்க. ஸ்ரீபிரியா அவர்கள் சாந்தி முகூர்த்தம்ன்ற படத்தில் மோகனுக்காக என்னை பாட வச்சாங்க. மோகனுக்கு நான் டப்பிங் பேசிக்கிட்டு இருந்த பல படங்கள் போக 1-2 படங்கள் பாடணும்னு நான் நினச்சேன். நியாயமாக என்னுடைய குரலுக்கு நான் பிளேபேக் சிங்கர், பீயிங் அ பிளேபேக் சிங்கர், நான் வந்து பாடணும்னு ஆசைப்பட்ட காலகட்டத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது ஸ்ரீபிரியா அவர்கள். ஏன்னா எத்தனையோ நேர்காணலில் நான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்து இன்றைக்கி தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் அஸ்வின். ஸ்ரீபிரியா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம சுரேந்தரை எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பிளேபேக் சிங்கராகவும் மேடை பாடகனாகவும் தான் தெரியும். அவர் டப்பிங் ஆர்டிஸ்டாக பாப்புலர் ஆகிட்டார், ஏன் அவரே பாட வைக்கலாமே, அவர் குரலுக்கு அவரே பாட வைக்கலாமேன்னு ஒரு நல்ல ஒரு நியாயமான கான்செப்டில் வாணி ஜெயராம் அம்மா கூட சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைப்பில் என்ன பாட வச்சாங்க. மழையே என் மீது தூவாதே, நனைந்தால் என் நெஞ்சம் தாங்காதே, அப்படி ஒரு பாட்டு. போர்த்தி கொள்ள போர்வை இல்லை, நாணம் இன்னும் தாண்டும் எல்லை, ரொம்ப கஷ்டமான டியூன் அது. வாணிமாவும் நானும் பாடினது. மோகனுக்கு நான் பாடின பாட்டு சாந்தி முகூர்த்தம் படத்தில் இடம்பெற்ற பாட்டு. அதே மாதிரி கங்கை அமரன் அண்ணா வந்து அன்னி படத்தில்
மலேசியா வாசுன்னா தீபன் சக்கரவர்த்தி நான் பாடினது. அதில் மோகன் போர்ஷனுக்கு என்ன பாட வச்சார் வாசன், அது அமரண்ணா. ஆலமரம் போல எங்க குடும்பம், அன்பு எனும் இன்ப நிலை எங்கும் இருக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. அதில் மோகன் போர்ஷன் நான் பாடியிருப்பேன். இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நான் சொல்லவே இல்லைங்க ஐயா. ஓகே, அந்த ரொம்ப இல்லை, நல்லா இருக்கு சார், எல்லாம் புதுசாக அந்த இருக்கு. புண்ணியத்தை நீங்கள் தான் கட்டிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ பாட்டு நிறைய ஸ்டேஜில் உங்களெலாம் பார்க்க முடியலையே, எதனால? முன்னாடி அடிக்கடி ஸ்டேஜ் ஷோஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. அது மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் தம்பி, மாற்றம். ஆனால் இப்போ நீங்கள் நல்லா பாடுறீங்க, எங்களுக்கு கேட்குறது நல்லா பாடுறேன்னா அப்படியே அதே நாங்கள் சின்ன வயசில் கேட்டுருக்கோம்ல. இப்போ கூட உங்களுக்கு சின்ன வயசு. ரொம்ப சந்தோஷம் சார். அதே ஃபீல் இன்னும் இருக்குது நீங்கள் பாடும்போது. ஏன் உங்களை வந்து ஸ்டேஜ்லாம் அது இன்வைட் பண்ண மாட்டாங்க? இதுக்கு பதில் சொல்லணும்னா ஒரு நாள் முழுக்க தேவைப்படும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுவேன். திறமை இருந்து பிரயோஜனம் இல்லை, திறமை மட்டும் பத்தாது. அதை நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்களெல்லாம் நம்ம சரியாக கிரகிச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய வாய்ப்புகளுக்கு வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை நம்ம கரெக்டாக வாங்கிக்கிறோமா, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோமான்றது ஒரு தனி சாமர்த்தியம் உண்டு. அது என்கிட்ட குறைவாக இருக்கலாம். என்ன நம்ம சரி பண்ணியிருந்தால் அதெல்லாம் கரெக்டாக இருந்திருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது ஒன்றும் பண்ண முடியாதும்மா. நீங்கள் வந்து இப்போ எனக்கு வந்து சிங்கிங்கில் வந்து இன்னும் நிறைய பாடியிருக்கணும், இன்னும் ஒரு 500 பாட்டாவது பாடியிருக்கணும்னு நினைக்கலாம். நான் நினைக்கலாம், தப்பே கிடையாது, அதுதான் நியாயம். ஆனால் கடவுள் வந்து எனக்கு டப்பிங்னு ஒரு ஃபீல்டு கொடுத்து அதில் நீ ராஜாவா இருடான்னு சொல்லிட்டார்ல. இந்த இடத்துல கடவுள் இருக்கிறதா நான் நம்பிக்கிறேன். இப்போது ரீசெண்டாக வர படங்களுக்கெல்லாம் ஏதாவது கூப்பிட்றாங்க சார் டப்பிங் பண்ணுறதுக்கு? இப்போ சமீபமாக நான் வந்து ரொம்ப இன்னும் நிறைய டப்பிங்கில் பிஸியாக இல்லை. பட் ஐ ஹேட் இனஃப், ஐ ஹேட் மை ஓன் டைம். ஆஸ் அ டப்பிங் ஆர்டிஸ்ட் பீக்கில். ஆமாங்க, அது நானே கூட தைரியமாக சொல்லிக்கலாம், திருப்பி சொல்லிக்கலாம். டெய்லி நீங்கள் ஏதாவது ஒரு சேனலில் என் வாய்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக பாட்டாக வருது, பேச்சாக வருது, ஏதாவது ஒன்று வருது, இல்லாட்டி ஏதாவது மேடை நிகழ்ச்சிகள் வருது, ஏதாவது நிறைய படங்கள், நான் பேசின படங்களே எனக்கே ஞாபகம் இல்லாத படங்கள்லாம் இருக்குது. அப்படி படங்கள்லாம் நான் டிவியில் தான் நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு நான் வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு பின்னணி குரல் கலைஞன். நான் என்ற வார்த்தையே எனக்கு பிடிக்காது, அது வேறு வழி இல்லை. சினிமா துறையில் முதல்ல வாங்கின சம்பளம் ஞாபகம் இருக்குங்களா? முதல்ல வாங்கினதுன்னாக்கா ஏ ஃபார் ஆப்பிள்னு 1964 பாடினேன். எனக்கு 10 வயசு இருக்கும்போது பாடினேன். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பிஸ்கெட், சி ஃபார் சாக்லேட், டி ஃபார் டேடி. 1964 எம்எஸ் ராஜேஸ்வரி அம்மா, எஸ்ஐ கிருஷ்ணன் சார், ஏஎல் ராகவன் சார் இவங்களோட இணைஞ்சு ஒரு சின்ன பையன் பாடினான். மாஸ்டர் பிரபாகருக்காக பாடினான். அந்த சின்ன பையனே நான் தான். டி.கே. ராமமூர்த்தி அண்ணா மியூசிக்கில் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு. எங்கள் அப்பா தான் காரணம் அதுக்கு. டி.கே. ராமமூர்த்தி அண்ணா, இந்த பையன் சின்ன பையன், இவனை எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நான் இப்போ உங்கள் முன்னாடி உட்காந்து பேசக்கூட வாய்ப்பு இல்லாமல் கூட போயிருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக வந்திருக்கும், எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. டி.கே. ராமமூர்த்தி அண்ணா வந்து எனக்கு தெய்வம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி பிரிஞ்சு பண்ண முதல் படத்தில் விஸ்வநாதன் அண்ணாவும் ராமமூர்த்தி அண்ணாவும் பிரிஞ்சு பண்ண முதல் படம் ராமமூர்த்தி அண்ணா முதல்ல பண்ண படம் சாது மிரண்டால். நாகேஷ், கல்பனா அம்மா, டி.ஆர். ராமச்சந்திரன், மனோரமா அம்மா இவங்கெல்லாம் நடித்த படம். மாஸ்டர் பிரபாகர், குட்டி பத்மினி ஆக்ட் பண்ண படம். அதில் பிரபாகருக்காக நான் 1964 பாடினேன். 66 தான் வந்தது அந்த படம். அதில் நான் வாங்கின சம்பளம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 ரூபாய் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். பீக்கில் இருந்தீங்க டப்பிங்கில், அப்போது அதில் ஹையஸ்ட் பெய்டு. இதெல்லாம் கூட நீங்கள் கேதர் பண்ணியிருக்கீங்க? இல்லை, கேட்குறேன். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்குறீங்க. இல்லை சார், தெரியாது சார். பாடு நிலாவேன்னு ஒரு படம் பேசுனதுக்கு அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் கே. ரங்கராஜ் பிகாம், அவர் தான் எனக்கு நிறைவான சம்பளம் கொடுத்தவர். பாடு நிலாவன் மோகன் சார். அவர் ரொம்ப அருமையான ரோல், நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பார். நதியா அவர்கள் ஹீரோயின், இவர் வந்து ஒரு சிங்கர். ஆஸ் யூஷுவல் அவர் பாடகராக தானே ஒருவர் பெரும்பாலும். மைக் மோகன். பாட்டு பாடுறதுக்கு அந்த கேரக்டர் அமையறதுக்கு இயற்கையாகவே குரல் நல்லா இருக்கணும். அந்த குரலுக்கு சொந்தக்காரன் இன்னொருத்தனை இருந்தால் கூட அது ஒரு அமைப்பு. குரல் நல்லா இருந்தால் தான் அந்த பாடல்கள் வந்து சூட்டபுளாக இருக்கும். இப்போ ஜெமினி சாருக்கு எப்படி அவர் வாய்ஸே நல்லா இருக்கும், அதனால் ஏஎம் ராஜா சார் பாடினாலும் அழகாக இருக்கும். பிவி ஸ்ரீனிவாஸ் ஐயா பாடினாலும் அழகாக இருக்கும், அவர் பாடுற மாதிரி இருக்கும். அது மாதிரி இவருக்கு
பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா அமைஞ்சதுக்கு காரணம் அந்த டப்பிங் வாய்ஸ் தான் முக்கியமான காரணம்ன்றதை நான் அடித்து சொல்லுவேன். ஏதாவது ஒரு சாங் ரெக்கார்டிங்லையோ இல்லை டப்பிங் மூமெண்ட்லேயோ ரொம்ப எமோஷனலாகி அந்த சாங்கோடையோ இல்லை எமோஷனலாக கனெக்ட் ஆன மாதிரியான மூமெண்ட்டில் எதாவது நடந்திருக்கா? இதுக்கு நான் எப்படி பதில் சொல்கிறது, என்ன பதில் சொல்றது? ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறேன், அந்த மாதிரி ஏதாவது இருந்து? அது நிறைய படங்கள் இருக்குது தம்பி, சும்மா அப்படிலாம் ஒரு படம் 2 படம் சொல்லக்கூடாது. நிறைய படங்கள் நான் வந்து ரொம்ப 100% இன்வால்மெண்ட்டோடு தான் பண்ணி கொடுப்பேன். அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்ஸ்னு கேட்குறேன், அந்த மாதிரி சொல்லக்கூடாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. சொல்லுங்கள், பரவாயில்ல. இல்லை அது ஒரு இயக்குனர் என்னை ரொம்ப நோகடிச்சார். அந்த பர்டிகுலர் ஹீரோ உயர்த்தியும் என்னை வந்து தாழ்த்தியும் பேசினார். அது தப்பு, அவர் பேசக்கூடாது. ஏன்னா அவருடைய முதல் படத்துலேருந்தே நான் தான் டப்பிங் ஆர்டிஸ்ட். அந்த இயக்குனர் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. நீங்கள் உடனே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவர் பேரெல்லாம் சொல்லிடாதீங்க. எனக்கு தெரியாது சார், சொல்ல வேண்டாம். அப்போ அந்த டைமில் ரொம்ப நொந்து போனேன். அது மறக்க முடியல. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இது பதில். அந்த பர்டிகுலர் படத்தில் வந்து ஒரு இருட்டான ஒரு காட்சியை போட்டு இந்த காட்சிக்கு நீங்கள் டப்பிங் பேசணும்னு, அது பைலட் ட்ராக் கூட இல்லை. பைலட் ட்ராக் இருந்தால் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு கேட்டு ஃபாலோ பண்ணி பேசிடலாம். பைலட் ட்ராக் கூட இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் நடிகர் ஒரே டேக்கில் நடித்தார் அப்படின்ட்டார் அவர். நீங்கள் ஒரு டேக்கில் பேச முடியுமான்னு. ஏங்க பைலட் ட்ராக் இருந்தால் தாங்க ஈஸியாக பேச முடியும். பைலட் ட்ராக் இருந்தால் ஒரு டேக்கில் அரை டேக்கில் கூட பேசிடுவேன். பைலட் ட்ராக்கில் இல்லை, ஒன்றுமே இல்லை, சவுண்டே இல்லை, நான் எப்படிங்க பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி. அப்போது வந்து ஒரு தப்பான வார்த்தையை யூஸ் பண்ணார் அந்த இயக்குனர். அதெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் நான் அந்த படத்தை ஒரு 10 மாதம் நான் தள்ளிட்டேன். எனக்கு மனசு வரல. அப்புறம் பண்ணி கொடுத்தீங்க ஃபைனலாக? அப்புறம் பண்ணி கொடுத்தேன். ஆனால் எங்கள் மீதி போர்ஷன்லாம் எங்கன்னு ராஜா அண்ணன் கேட்டாராம். எங்கள் வாய்ஸை காணும் எங்கே அப்படின்னு இளையராஜா அண்ணன் கேட்டார். அது மாதிரி அது ஒரு சம்பவம் ஞாபகம் வருது, அவ்வளோதான், விட்டுருங்க. சார், இப்போ வந்து இந்த ரியாலிட்டி ஷோஸில் இருக்கிற சிங்கர்ஸ்லாம் வந்து ஈஸியாக ரீச் கிடைக்குது. நல்ல பாடல்கள் பாடின ஹிட்டான சிங்கர்ஸ்க்கெலாம் வந்து வாய்ப்புகள் மறுக்கப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்லாம் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதுவும் நல்ல விஷயம் தானே. ஏற்கனவே பாடிட்டோம், ஏற்கனவே நிறைய படங்களில் பாடியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தவங்களுக்கு வழிவிடலாமே, அதுக்கு ஒரு மேடை தானே இது. ரியாலிட்டி ஷோஸில் இருக்க சிங்கர்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரிஜினல் முடியாது. மீடியா பவர்ஃபுல் விஷயம் வந்து மீடியா உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து இவங்க மேலே ஜாஸ்தி வெளிச்சம் படுதில்ல. அது ஒன்றும் பண்ண முடியாது ஐயா. அது ஒரு நல்ல விஷயமா தான் எனக்கு படுது. எப்பவுமே ஒரே பேட்சே இருந்துக்கணும், அவங்களே வந்து பிஸியாக இருக்கணும்னு நினைக்கிறதே வந்து நியாயம் இல்லாத ஒரு விஷயமா எனக்கு படுது. அடுத்தவங்களும் வரட்டும், நிறைய பேர் நல்லா இருக்கட்டுமே. ஒரு டப்பிங், ஒரு கேரக்டருக்கு டப்பிங் பண்ணுறது என்ன மாதிரியான இன்புட்லாம் எடுத்துக்கணுன்றது ஏதாவது நீங்கள் ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்லலாம்ல? டிப்ஸு கொடுக்குற ஒரு 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 பிளேஸ் இல்லை இது. ஆக்சுவலாக டப்பிங் பேசுகிறதே வந்து நியாயம் இல்லாத ஒரு விஷயமா என்னுடைய கருத்து. ஓகே, ஒருத்தவங்க பேசினா அவங்களுடைய ஒரிஜினல் குரல் தான் இருக்கணும். பின்னணி பாடகர்கள், நீ பாடின பாட்டு ரேடியோவில் வரும்போதோ டிவியில் வரும்போதோ சுரேந்தர், வாசவண்ண, மனோ, இப்படி பேர்கள், தீபன் சக்கரவர்த்தி, கிருஷ்ணராஜ், இப்படின்னு அவங்கவுங்க பேரில் வருது இல்லை. நீங்கள் என்ன தான் பேசி கொடுத்தாலும் இவர் பேசினார்னு பாமரன் சொல்லுவாரா? ஒரு சாதாரண ரசிகன் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் பேரை சொல்லி பார்ப்பாரா? பார்க்க முடியாது. நீ கரெக்டாக அழகாக பேசி கொடுத்ததுக்கப்புறம் உன் பேர் வெளியே வராது. அதுக்கு உதாரணம் நான் தான். ஆனால் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தெரியுது. உனக்கு சுரேந்தர் மட்டும் தெரியும் ஐயா, சவிதாவை தெரியும், ஹேமமாலினி தெரியும், அனுராதாவை தெரியும், ஸ்ரீஜா அம்மா தெரியும், சரிதா மேடம் தெரியும், அப்படி நிறைய ஆர்டிஸ்ட், உமாபரணி தெரியும். இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மீடியாவில் வந்து உங்களுக்கு எல்லா முக்கியமான விஷயங்களும் வெளியே வரும்பொழுது டப்பிங் ஆர்டிஸ்ட்டை பற்றி வெளியே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் என்னதான் தெரிஞ்சாலும் படத்தோட பார்க்கும்பொழுது வந்து அந்த நடிகர்களுக்கு தானே அந்த அந்த ஃப்ரூட் போய் சேருது. கிரெடிட் அவங்களுக்கு தானே போய் சேருது. அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இதுக்கு டிப்ஸ் கொடுக்கணுன்றது, ஏன்னா இப்போ நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தோன்னா ஆல்ரெடி இருக்கிற இதுக்கு டப்பிங் பண்ணுற மாதிரி தான்மா. நீங்கள் அந்தந்த மொழிக்காரங்களே நடிக்க வைங்களேன். வேற்று மொழிக்காரர்களை நடிக்க வைக்கிறதுனால உங்களுக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு வேலை நடக்குது, வேலை கிடைக்குதுன்றது ஒரு நல்ல விஷயந்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அந்தந்த மொழி பேசுகிறவங்களே
வேற்றுமொழிக்காரர்களாக இருந்தால் கூட தமிழ் பேச வச்சு நடிக்க வைக்கலாமே. அந்த காலத்தில் எஸ்வி ரங்காராவ் நடித்தார்ல, பத்மினி அம்மா நடித்தாங்கல்ல, சாவித்திரி அம்மா நடித்தாங்க, பானுமதி அம்மா நடித்தாங்கல்ல. அவங்கவுங்க வேறு வேறு தாய்மொழியை கொண்டவர்கள் வந்தாலும் தமிழை அவங்களே கற்றுக்கிட்டு நடித்தாங்கல்ல. அது மாதிரி இப்போ நம்ம சரத்பாபு சார் அவரே பேசுவார், ரஜினி சார் பற்றி சொல்லவே வேண்டாம், அர்ஜுன் அவரே பேசுவார். இந்த மாதிரி அவங்கவுங்களே பேசி நடிக்கிறது நியாயம்னு நினைக்கிற ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் நான். ரொம்ப பெருந்தன்மையாக இருக்கிறீங்க சார். இல்லை நியாயமான கருத்து தானே. கண்டிப்பாக இப்போ என்னை நடிக்க கூப்பிடுறாங்கன்னு வச்சுங்களேன், நான் பேசணுன்னு தான் ஆசைப்படுவேன். இனிமேல் யாரும் என்னை கூப்பிட போகிறதில்ல. அப்படியே நடிக்க கூப்பிட்டாலும் என்னுடைய கேரக்டருக்கு, என்னுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு நான் தான் என் குரலை கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். இப்போ டப்பிங் ஒரு படம் பண்ணதுக்காக போயிருக்கீங்க, அங்கே ஆக்டருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் டப்பிங்கில் அது நல்லா முடிவே பண்ணிட்டீங்க போல இருக்கு. ஏன் சார் ஏதோ முடிவு பண்ணிட்டீங்க நீங்கள்? இல்லை சொல்லுங்கள் சார். அப்படியே ஆக்சுவலாக அந்த மாதிரி நிலை வரும்போது ரொம்ப அடக்கி வாசிக்கணும். நம்ம அதை சரி பண்ணுறதுக்கு தானே நம்மளை கூப்பிடுறாங்க. அதை சரி பண்ணுறதுக்காகத்தானே பின்னணி குரல் கலைஞர்களை கூப்பிடுறாங்க. அது ஒரு ட்ரெண்டு, அது ஒரு மாதிரி ஒரு ஏரியா ஃபார்ம் ஆச்சு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நான் இருந்தேன் ஐயா சார். ஆனால் டப்பிங் அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப பாப்புலராக பேசப்படுறதுக்கு நானும் ஒரு முக்கியமான, கண்டிப்பாக மறுக்கவே முடியாது அது. சரி, எனக்கு பர்சனலாக ஒரு சில விஷயங்கள் பட்டுது. நீங்கள் 90s வந்து விஜய் அவர்களுக்கு தான் அதிக பாடல்கள் பாடப்பட்டிருந்தது. உங்களுடைய ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது அவருடைய குரல் வந்து என் குரல் மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக அவருடைய முக அமைப்பே என்ன போல தான் இருக்கும். ஆமாம். ஏன்னா அது வந்து அந்த காலத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம், சரித்திரங்கள்லேயே இருக்குது. கம்சன் கண்ணன் அப்படியே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி முக அமைப்பு, குரல் அமைப்பு எல்லாமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒத்து போகும். அதனால் இவருக்கு பாடும்போது என்னுடைய குரல் ரொம்ப சரியாக இருக்கும். நான் என் பாட்டு அவருக்கு சூட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், அவருக்கு சூட் ஆகிற மாதிரி என் குரல் இருக்குன்னு வச்சுக்கலாம், அவர் பேசும்போதும் பாடும்போதும் என் குரல் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? போதுமா? இல்லை, இது நியாயம் தானே? கண்டிப்பாக சார், நியாயம் தானே. அது மாதிரி இருக்கிறதுனால அவர் வந்து அவர் அதிகமாக பயன்படுத்தப்படல. அவர் நல்ல ஒரு நிலைக்கு உயர்ந்து போனாருன்னு கூட சொல்லுவேன். இந்த அமைப்பு இருக்கிறதுனால, முகமும் குரலும் ஒன்றுபட்டு போனதுனால அவருக்கு இந்த உயரம் கிடைத்ததாக நான் நம்புகிறேன். அம்மாவோரம்பிகை போல், அம்மாவோரம்பிகை போல், அப்பாவோராண்டவன் போல், மீனாட்சி சோமனை போல், வைதேகி ராமனை போல், கண் கண்ட தெய்வங்களே அப்படின்னு ஒரு பாட்டு தீர்ப்பு படத்தில் பாடியிருக்கோம். ஜெயச்சந்திரன் சார், சசிரேகா அம்மா, நான் பாடியிருப்போம். அந்த பாட்டு அம்மாவோர் அம்பிகை போல், அப்பாவோர் ஆண்டவன் போல் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு வரிகள் உள்ள ஒரு பாட்டு. சில நேரத்தில் சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். சார், உங்கள் சன் விராஜ் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? நிறைய படங்களை பார்த்தோம். ஆக்ட் பண்ண படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் உயிரிலே கலந்தது பார்த்துருக்கோம். அந்த படம்லாம் எனக்கு ரொம்ப. உயிரிலே கலந்தது ரகுவரன் சார் சின்ன வயசு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அதான் அவர் ஆக்ட் பண்ண முதல் படம். உயிரிலே கலந்தது, அந்நியன், உயிரிலே கலந்தது, உன்னை நினைத்து, உன்னை சரணடைந்தேன், தித்திக்குதே, ஜீவா சின்ன வயசு கேரக்டர், சென்னை 28 பார்ட் 1 பார்ட் 2, இப்போ மிஷன். இதுக்கு நடுவில் ஏதோ ஒரு படம் விட்டுட்டேன்னு, டான்சர்னு ஒரு படத்தில் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பார். அவர் நிறைய நியாயமான ஒரு நல்ல ஒரு நிலை கிடைக்கணும். அவ்வளவு திறமையான ஒரு கண்டிப்பாக நல்ல திறமையான ஆர்டிஸ்ட். மீதி உங்களுக்கு எவ்வளோ, அவரை பற்றி உங்களுக்கு எவ்வளோ தெரியும் சார்? நான் அதான் அந்த சென்னை 28 பார்த்துருந்தேன். இந்த பையன் வந்து சின்ன வயசு வந்து பார்த்துருக்கமே, அதுக்கப்புறம் பெரிய படங்கள் ஏன் ரஜினி சாரும் கமல் சாரும் கேட்டாங்களாம், என்னன்னு, யார் அந்த பையன்? அந்த பீச்சில் கிரிக்கெட் விளையாடுவாங்கல்ல, அதான் தலையை தூக்கி இப்படி காட்டுவார்ல, அப்புறம் வந்து பேட்டை வாங்கிட்டு அந்த காட்சியெல்லாம் பார்த்து ரஜினி சாரும் கமல் சாரும் கேட்டாங்களாம், யார் அந்த பையன்? அமரன் சொன்னாராம், சுரேந்தர் புள்ளன். அதனால் நமக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியாது தம்பி. ஏன்னா எங்கள் அப்பாவும் நானும் நிறைய நல்லது பண்ணியிருக்கோம். நல்லது பண்ணால் நல்லது நடக்கும்ன்றாங்க. நடக்கட்டும், நடந்தால் சந்தோஷம். நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொண்டால் சரி.
இப்போ என்ன மாதிரியான படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு சார் விராஜ்? ஏதாச்சும் அட் ப்ரெசண்ட் ஒன்றும் இல்லை, வெப் சீரிஸ் எழுதி கொடுத்துட்ருக்காரு. ஓகே. அவர் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. அதான் சொல்லி முடிச்சிட்டேனே, நல்லது பண்ணால் நல்லது நடக்கும்னு. நல்லது நடக்கட்டும். கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து அடுத்தடுத்து நல்ல படங்கள் அமையணும்னு இதான் நான் நல்லா பாடுறேன்றீங்களே. கண்டிப்பாக கூப்பிடணும் சார், எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நிறைய பேர். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, உங்களுடைய டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்த மொமெண்ட்லேருந்து, சிங்கர்லேருந்து. இப்போ என்னுடைய நிலைமைக்கு என்னை இங்கே அழைத்த நம்ம சேனலுக்கு என்னுடைய நன்றி. சம்மந்தப்பட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா இப்போ உண்மையை சொல்லப்போனால் என்னை அவாய்ட் பண்ணியிருக்கலாம், என்னை கூப்பிடாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் என்னையும் அழைத்து ஒரு நேர்காணலுக்கு என்னை அமர வைத்து ஒரு பெருமை சேர்த்த இந்த தொலைக்காட்சி நிறுவனத்தை சார்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.